ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம S23 அல்ட்ராவோட லாங் டேர்ம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பிக் பில்லியன் டே சேல் அண்ட் அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல்லாம் வருது. ஸோ அந்த சேலில் நம்மளுக்கு இது 70 to 75K ஆஃபரில் வரப்போகுது. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம இதை கன்சிடர் பண்ணலாமா இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஆதரவு தாங்க. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இன்னும் கொஞ்சம் பூஸ்டடாக இருக்கும் சீக்கிரமாக உங்ககிட்ட கண்டென்ட் சேர்க்கறதுக்கு. ஸோ இப்போ வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் பற்றி பார்த்துடலாம். இதே டிசைன் தான் சாம்சங் வந்து ஒரு 3-4 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் வரப்போகிற S25 அல்ட்ரானே இதே டிசைன் தான் இருக்குது. ஸோ டிசைனில் வந்து பெருசாக சேஞ்சஸ் இல்லை. பட் ஆனால் சில பேருக்கு இந்த டிசைன் பிடிக்க சான்ஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து இது ஏன்டா ஒரே மாதிரி டிசைனாக இருக்குது, கொஞ்சம் மாற்றலாமேன்னு மாதிரியே ஃபீல் இருக்கும். ஸோ டிசைன் வந்து எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் வந்து நம்மளுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் வந்து எனக்கு நல்ல ப்ரொடெக்ஷனாக இருந்தது. பட் ஆனால் எனக்கு கார்னர்ஸ் என்னதான் கேஸ் போட்டாலுமே எனக்கு கார்னர்ஸ் வந்து எல்லா கார்னர்ஸுமே அடி வாங்கியிருக்கு. பட் ஆனால் எனக்கு டிஸ்பிளேலையும் பேக்லையும் பெருசாக எந்த இம்பாக்டும் இல்லை. பேக்லையும் ஃப்ரண்ட்லையும் ரெண்டு சைடுமே கர்வியாக இருக்கிறதால இன் அண்ட் ஃபீல் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த கர்வ் தான் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஏன்னா எனக்கு கர்வ் டிஸ்பிளேல நிறைய பஞ்சாயத்து ஆயிருக்கு ப்ரீவியஸாக. பட் ஆனால் வியூவிங் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் கர்வ் டிஸ்பிளே நல்லா இருக்கும். பட் எனக்கு வந்து நான் ஃப்ளாட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு எஸ் பென் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் பெருசாக யூஸ் பண்ணல, இருக்கிறதே அப்பப்போ மறந்துடுவேன். பட் ஆனால் சில டைம் வந்து எனக்கு கேமரா ஆக்சஸ்க்கு லைக் ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு அண்ட் வீடியோ ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் சில பேருக்கு வந்து இது நோட்ஸ் எழுதவோ இல்லைனா வேறு எதுக்காவது கூட அவங்களுக்கு யூஸ் ஆகவும் சான்சஸ் இருக்குது. எனக்கு பெருசாக யூஸ் ஆகல. நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளே பார்த்தோம்னா நம்மளுக்கு 6.8 இன்ச்சஸ் டைனமிக் AMOLED 2x டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் QHD+ ரெசல்யூஷனோட வருது. அண்ட் டிஸ்பிளே வந்து ஆக்சுவலி தாறுமாறாக இருக்குது. நீங்கள் இந்த வருஷம் வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே இது வந்து ஓவராலாக ஸ்டாண்ட் அவுட்டாக நிற்கும், அந்தளவுக்கு இருக்குது டிஸ்பிளே. மீடியா கன்சம்ஷனுக்கும் சரி இல்லை கேமிங் ஆடும் போதுமே டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறாக இருக்குது. அந்த கலர்ஸ்லாம் நல்லா பாப்ட் அவுட்டாக அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நல்லா ஷார்ப்பாகவும் அண்டு பிளாக்ஸும் நல்லா டீப்பாக இருக்குது. ஓவராலாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி தாறுமாறாக இருக்குது. டிஸ்பிளேல எந்த இஷ்யூஸும் சொல்ல முடியாது. தென் இதில் வந்து லைன் வருமா கேட்டிங்கன்னா பெருசாக எந்த இஷ்யூஸும் வரல இது வரைக்கும். S23 அல்ட்ராக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த லைன் இஷ்யூவும் யாரும் ரிப்போர்ட் பண்ணல. ஸோ இப்போதைக்கு எதுவுமே ரிப்போர்ட் ஆகாதால நம்ம எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து நம்மளுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. நான் வந்து QHD+ டிஸ்பிளே வித் 120 Hz தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு ஃபுல் ஹெச்டிலாம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. ஸோ என்னதான் பேட்டரி லைஃப் போனாலுமே நான் வந்து QHD+ வித் 120 Hz தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் QHDல யூஸ் பண்ணும் போதும் பெரிய பேட்டரி டீக்ரேடேஷன் பெருசாக நான் ஃபீல் பண்ணல. லைக் வித் ஃபுல் HD+ கம்பேர் பண்ணும்போது பெருசாலாம் பேட்டரி லைஃப் டீக்ரேடேஷன் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்த்துலாம். இதில் கரண்ட்டாக OneUI 6.1 ரன் ஆகிட்டு இருக்கு. வித் Android 14 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை. OneUI ஆஸ் யூஷுவல் சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மந்த்லி சேலரி மாதிரி டான்டான்னு எவ்ரி மந்த் அப்டேட் கொடுத்துட்றானுங்க. அண்ட் அதில் அப்டேட்லேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதில் குட்லாக்கும் இருக்குது. அண்ட் ஓவராலாக குட்லாக்கோட கஸ்டமைசேஷன் பயங்கரமாக இருக்குது. இந்த குட்லாக்கும் ப்ளஸ் அந்த OneUI எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓவராலாக இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. OneUI வந்து நல்லா இருக்குது, ஓவராலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ ஆக்சிஜன் OS உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். அது ஒரு காலம் ஆக்சிஜன் OSலாம். நீ என்னடா அங்கே பார்த்துக்கிட்டு இருக்க? சரி, ஆக்சிஜன் OSக்கு அப்புறமா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இப்போ இருக்க ஆக்சிஜன் OS அது பேர் கலர் OS, அதை பற்றி பேசாதரா. இதில் வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ், எஸ்பெஷலி ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது. எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ எடிட்டிங் ஏஐ எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லைக் பேக்ரவுண்டில் ஏதாவது ரிமூவ் பண்ணுறதுக்கோ சரி, இல்லைனா அந்த ஆப்ஜெக்ட் ஏதாவது ரிமூவ் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து அந்த ஏஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓவராலாக ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ சாம்சங் தான் ஓரளவுக்கு டாமினேட் பண்ணுறாங்க. அண்ட் நானே நிறைய வீடியோஸ் பார்த்தேன். இந்த ஓப்போட ஏஐ கான்செப்டும் நல்லா இருந்துச்சு. லைக் அந்த ஏஐ ஜென்ரேட்டிவ் இமேஜஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸா அதை பற்றிலாம் பேச லான்ச்சே பண்ணலடா அவன். இன்னும் அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான்டா அவன். இன்னும் எதுவுமே லான்ச்சே பண்ணலடா ஃபுல்லாக. ஸோ ஆப்பிள் இன்டெலிஜென்ட் வரும்போது அதுக்கும் நம்ம பார்ப்போம். நான் முடிஞ்சால் அதுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ், லைக் இதில் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் 8 Gen 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிபியூக்காக Adreno 740 இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. டே டு டே டாஸ்க்லாம் வேறு லெவலில் பர்ஃபார்ம் வந்து லைக் நார்மலாக நான் வந்து நிறைய பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி வைப்பேன். அண்ட் அப்போ கூட எனக்கு பெருசாக எந்த லேகுமே இருக்காது. ஃபோன் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது.
அண்ட் நான் வந்து யூடியூப் வீடியோஸும் அந்த பாப்அப் மோடில் பார்த்துட்டே நிறைய க்ரோமில் ஏதாவது சர்ஃப் பண்ணுறது அந்த மாதிரியும் பண்ணுவேன். ஸோ எனக்கு பெருசாக இது வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸில் எனக்கு பெருசாக லேக் வந்ததில்லை. பட் ஆனால் எனக்கு சம்டைம் ஈட்டிங் இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். ஒரு ஓவர் ஈட்டிங்கான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லை. பட் ஈட் ஆகுது ஃபோன். நார்மலாக வந்து ஓரளவுக்கு ஈட் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து பெரிய இஷ்யூஸ் இல்லை. அண்ட் வார்னிங் வர அளவுக்குலாம் ஈட்டிங் இஷ்யூஸ்லாம் வரல. ஜஸ்ட் நான் அந்த வார்ம்னஸ் ஃபீல் பண்ண முடியுதுன்னு தான் நான் சொல்கிறேன். அண்ட் ஃபோனை நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணலான்னு நான் பப்ஜியும் அண்ட் ஜென்ஷன் இம்பேக்ட் அண்ட் யூடியூப் 3மே அட் அ டைமில் யூஸ் பண்ணேன். ஸோ இது மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க. அண்ட் இதை ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் பண்ணேன். லைக் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு புஷ் பண்ணுன்னு பார்க்கலான்னு. ஸோ இந்த டெஸ்ட்டை நான் அரௌண்ட் ஒரு 10 minutes வரைக்கும் நான் ரன் பண்ணேன். ஸோ இன் பிட்வீனில் வேற லெவலில் ஹீட் ஆச்சு ஃபோனு. பயங்கர ஹீட்டிங் இஷ்யூ இருந்தது. அண்ட் பர்ஃபார்மன்ஸில் பெருசாக லேக்லாம் எதுவும் ஃபீல் பண்ணல. ஓவராலாக 8 Gen 2 வேற லெவலில் இருக்குது. என்னதான் ஒரு வருஷம் பழைய எஸ்ஓசியாக இருந்தாலும் தாறுமாறாக பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் சாம்சங்கோட ஆப்டிமைசேஷனும் இதுக்கு ஒரு காரணம் தான். இதில் வந்து நம்மளுக்கு LPDDR5X RAM தான் கொடுத்துருக்காங்க. வித் UFS 4.0 தான் இருக்குது. ஸோ அதுலேயும் எந்த குறையும் வைக்கல சாம்சங்கு. அண்டு நான் வந்து இதில் 256GB யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி எனக்கு 256GB வந்து பெருசாக பத்தலை. உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் எந்த அளவுக்கு தேவைப்படும்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பயங்கரமாக உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ரொம்ப பிடிக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்னும் 8Kல தான் எடுத்தால் சுத்தம். உங்களுக்கு ஸ்டோரேஜே சீக்கிரமாக காலியாகிடும். ஸோ நீங்கள் ரொம்ப வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் 512GB நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் வந்து ஃபோன் மட்டும் இல்லாமல் சாம்சங் எக்கோ சிஸ்டமில் பார்ஷியலாக இருக்கேன். அதாவது பார்ஷியல் எக்கோ சிஸ்டமில் இருக்கேன். லைக் ஜஸ்ட் நான் வந்து ஃபோனு அப்புறம் வாட்ச் கேலக்ஸி வாட்ச் 4 யூஸ் பண்ணுறேன். அண்டு பட்ஸ் 2 ப்ரோ யூஸ் பண்ணுறேன். நான் வந்து எல்லாமே வாங்கினேன்னா கேட்டிங்கன்னா நான் ஃபோன் வாங்கும்போது எனக்கு கொடுத்தாங்க அந்த வாட்சும் பட்ஸும். பட்ஸ் 2 ப்ரோ நான் தான் வாங்கினேன். பட் எனக்கு அது வந்து நான் ஃபோன் வாங்கும் போது எனக்கு கொடுத்தாங்க. அண்டு சாம்சங் எக்கோ சிஸ்டம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் பார்ஷியலாக யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு நல்லா இருந்தது. ஸோ ஆனால் நிறைய பேர் நம்ம தமிழில் சாம்சங் எக்கோ சிஸ்டம் பற்றி கவர் பண்ணலை. நான் முடிஞ்சதுன்னா வந்து யாருக்கையாவது சாம்சங் டேப் இருந்தால் வாங்கி உங்களுக்கு நான் அதை பற்றி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அதை பற்றி வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். இதில் பேக்கில் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் போடுறேன் பார்த்துக்கோங்க. நான் இதில் தான் கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன். லைக் வீடியோஸ்லாம் இதில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். கடைசியாக ஒரு 5-10 வீடியோஸ் இதில் தான் நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்டு வீடியோகிராஃபியும் நல்லாயிருக்கு. இப்போது இந்த வீடியோவை நம்ம இந்த ஃபோனோட ரியல் கேமராவில் எடுத்துகிட்ருக்கேன். 4K 60 FPS எடுத்துகிட்ருக்கோம். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது எனக்கு டேரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்குது சன்லைட்டு. ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் ஓவரால் டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோவை இந்த ஃபோனோட செல்ஃபி கேமராவில் எடுத்துகிட்ருக்கேன். 4K 60 FPS எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஓவரால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் ஸ்கின் டோன்ஸு நல்லா ஷார்ப்பாக இருக்குது. அண்ட் ஓவரால் டைனாமிக் ரேஞ்சும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓவரால் வீடியோகிராஃபி தாறுமாறாக இருக்குது. ஸோ இப்போது ஃபோட்டோஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது செல்ஃபியில் மெயினாக லோ லைட்லையும் சரி டே கண்டிஷன்லையுமே செல்ஃபிஸோட இமேஜஸ் நல்லாவே வந்திருக்கு. அதுவும் அந்த டே கண்டிஷனில் வந்து நம்ம அந்த ஸ்கின் டோனும் அந்த ஏரோட டீட்டெயிலாம் தாறுமாறாகவே இருக்குது. அண்ட் லோ லைட் செல்ஃபிஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் பேக் கேமில் பார்த்தீங்கன்னா சில சாம்பிள்ஸ் போடுறேன் பாருங்கள். இதில் டைனாமிக் ரேஞ்ச் வேறு லெவலில் இருக்குது. ஓவரால் அந்த கலர் பேலன்சிங் சூப்பராக இருக்குது. அண்டு சாம்சங் அல்காரிதம் வந்து அந்த கலர்ஸ்லாம் கொஞ்சம் பாப்ட் அவுட் பண்ணும். அண்டு சில பேருக்கு வந்து அந்த வைப்ரண்ட் லுக் ரொம்ப பிடிக்கும். அண்டு சில பேருக்கு வந்து அந்த நேச்சுரல் டோன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ வந்து இது உங்கள் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஓவராலாக கேமராவோட குவாலிட்டி எக்ஸலண்ட்டாகவே இருக்குது. எந்த இஷ்யூஸும் இல்லை. நெக்ஸ்ட்டு பேட்டரி லைஃப் பற்றி பார்த்தோன்னா இதில் வந்து நம்மளுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. வித் 45 watts சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. நானும் 45 watt தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு 1 hour 5 to 1 hour 10 minutesக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அண்ட் பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நிறைய யூசர்ஸ் வந்து 7 to 8 hours வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து 6 to 6.5 hours வரைக்கும் தான் பேட்டரி லைஃப் வந்தது. வித் QHD+ உடைய எனக்கு. அண்ட் ஃபுல் HD+னால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour வரும், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல பேட்டரி லைஃப்பில். எனக்கு மோஸ்ட்டாக எனக்கு 6 to 6.5 hours ஆவரேஜாக வரும். ஸோ பேட்டரி லைஃப் எனக்கு ஓகே தான். ஏன்னா நான் ரொம்ப இன்டென்ஸாக யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து இந்த பேட்டரி லைஃப் வந்ததே எனக்கு பெரிய விஷயம் தான். தென் இதோட இந்த ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ் வந்து நான் இவ்வளோ நேரம் சொல்கிறது எல்லாமே ப்ரோஸ் தான். ஏன்னா நான் ஃபோன் பற்றி நிறைய விஷயம் அந்த நான் இது வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் சொன்னது எல்லாமே மோஸ்ட்டாக ப்ரோஸ் தான் சொல்லியிருக்கேன். கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் இப்போது. கான்ஸ் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் எனக்கு இஷ்யூவாக இருந்தது வந்து ஹீட் ஆகுது.
அது பெருசா ரிப்போர்ட் பண்ண முடியாது. பட் ஆனா அந்த ஈட்டிங் இஷ்யூவால எனக்கு வந்து சில டைம் த்ராட்டிலும் ஆகுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் த்ராட்டில் ஆகிறதால அது கொஞ்சம் எனக்கு இஷ்யூவாக பட்டுது. பட் ஆனால் நீங்கள் வரி பண்ண வேணாம், ரொம்ப மேஜரெல்லாம் இருக்காது இது. லைக் நான் ரொம்ப இன்டென்ஸாக செக் பண்ணும்போது எனக்கு இந்த இஷ்யூ லைட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் சார்ஜிங் ஸ்பீடு, அவன் 100 வாட் 200 வாட்னு போயிட்டு இருக்கான். இவங்க அட்லீஸ்ட் ஒரு 65 வாட் ஆர் 80 வாட் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப டிலே ஆகுது. ஆக்சுவலாக 0 to 80 வந்து வேற லெவல் ஃபாஸ்ட்டாக ஏறும். அண்ட் 80 to 100 வரும்போது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோவாக ஆகும். ஸோ ஓவராலாக நீங்கள் அந்த 25 வாட்டும் அந்த 45 வாட்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக 5 to 10 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும் டிஃப்ரென்ஸு. நீங்கள் 0 to 80 ஏற்றும் போது ரேப்பிடாக ஏறும். அண்ட் நீங்கள் ஓவராலாக 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 வாட்டுக்கும் 45 வாட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். 5 to 10 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ சார்ஜிங் ஸ்பீட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். தென் பாக்ஸில் சார்ஜர் வைக்கல, அது எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டாங்க இவங்க. தென் இது வந்து 234 கிராம்ஸ் இருக்குது வெயிட்டு. ஸோ எனக்கு வந்து பெருசாக பல்கியாக ஃபீல் ஆகல. பட் ஆனால் சில யூசர்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் நீங்கள் என்ன தான் லைட் வெயிட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் ரொம்ப ஃபீல் ஆக தான் செய்யும். ஸோ வெயிட் கொஞ்சம் இருக்குது. பட்டு வித் இதோட கேஸ் போடும்போது இதோட வெயிட் ஒரு 250 260 வரைக்கும் போயிடுச்சுன்னா இன்னும் பல்கியாக இருக்கும். அந்த பாக்கெட்லாம் வைக்கும் போது ட்ரௌசரே வந்துடும், அந்தளவுக்கு வெயிட் ஃபீல் ஆகும். தென் எஸ் பென்னோட ஃபங்க்ஷனாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். லைக் இன்னும் ஏதாவது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஃபியூச்சரில் ஏதாவது அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணி இன்னும் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுதான், மற்றபடி எனக்கு பெருசாக கான்ஸ் எதுவுமே இல்லை இந்த ஃபோனில். இந்த ஃபோனை யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பயங்கரமான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் ஓவராலாக பெட்டர் கேமரா இருக்கணும். அண்ட் டிஸ்பிளே தாரமான டிஸ்பிளே யூஸ் பண்ணணும். ஓவராலாக அந்த 70K ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு இந்த ஃபோன் கிடச்சதுன்னா உண்மையிலேயே வேல்யூ ஃபார் மணி தான். ஸோ அவ்வளோதாங்க கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை கைஸ்.